உலகின் தமிழ்வானோ அறிவாளையோ அறிவாளையோ தமிழ்வானும் அறிவாளையோ உலகின் தமிழ்வானோ அறிவாளையோ அறம்பொருள் தருள் குரலாவியோ உலகின் தமிழ்வானோ அறிவாளையோ அறிவாளையோ உழவர் மனம் போனே உழவர் மனம் போனே விளையும் நிலம் போலே உழவர் மனம் போலே விளையும் நிலம் போலே உண்மையிலே மனிதர் தன்மையிலே வளரும் உண்மையிலே மனிதர் தன்மையிலே வளரும் அழகு தமிழ் பாடும் அறிவாளையோ அறிவாளையோ அகர முதல் எழுத்துள் பிறப்போடு மக்கள் அரசியலை வகிக்கும் முறையோடு அகர முதல் எழுத்து சிறப்போடு மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோடு மாளிகை பொழிபவள் மாரியம்மா உயர் மாறிட செய்பவள் மாரியம்மா அம்மா மாரிகை பொழிவம் மாரியம்மா வயலூர் முறைகளுக்கு மூத்தவனே வல்லமை கணபதியே முக்களே புவனே கரிவெட்ட புண்ணியனே புவனே கரிவெட்ட புண்ணியனே பிரணவ மந்திரத்தை தருகவனே ஓம் பிரணவ மந்திரத்தை தருகவனே வாங்கி தரும் நல் வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் வாங்கி தரும் நீயே கெதீஸ்வரே சரி நீயே கெதீஸ்வரே அகர முதல் எழுத்தில் பிறப்போடு மக்கள் அரசியலை வகிக்கும் முறையோடு அகர முதல் எழுத்து திறப்போடு மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோடு மிக மிக உயர்வான கருத்தானே மிக மிக உயர்வான கருத்தானே மிக மென்மையான வாழ்வுக்கான உலகில் நேர்மையான வழியை கண்டு வளம் பெற வாழ்வுக்கான உலகில் நேர்மையான வழியை கண்டு வளம் பெற அழகமிழ் வாழும் அறிவாளையோ அழகமிழ் வாழும் அறிவாளையோ அறம்பொருள் தருகின்ற குரலாவியோ அழகமிழ் வாழும் அறிவாளையோ 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 நாரதர் தெரிவித்தபடி வேடரவம் அணிந்து வெளிமணி சால் வந்து விட்டோம். இந்த குறிஞ்சிநிலத்தின் தரவண முருகன், முருகனின் நந்தைய பரமன், பரமன் அணிந்திருப்பது அரவம், அரவத்தை கொடியாய் கொண்டவன துரியோதனன், துரியோதனன் மன கருணன், கருணன் தந்தை ஆதிசேடன், ஆதிசேடன் நிமப்பத பூமி என்னும் பிரபஞ்சம் அதை பிளந்து தும்சப்படுத்தியவன இலங்கேஸ்வரன்,
இலங்கேஸ்வரர் அளித்தவர திருமாலின் மார்பில் இடம்பெற்றக்கூடிய மகாலட்சுமி. அப்படி லட்சுமி கடாட்சம் பொருந்தியதோ இந்த குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தின் சிறப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் வளர்வது வழக்கம். இப்பொழுது நான் இந்த வனத்திற்கு வந்திருக்கிற பொழுது குறிஞ்சி மலாடம் மறந்திருக்கிறது என்றால் ஒவ்வொன்றும் எனக்காக வந்திருக்கலாமோ, ஒவ்வொன்றும் நமக்காக வந்திருக்கலாமோ என்றெல்லாம் அடி கோமாதா நீ இந்த ஊரை காக்கிற குலமாதா எல்லோருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்தே. இது மொட்டு விட்டு அது கேக்குதடி இந்த பூந்தோப்பு. அடி கோமாதா நீ இந்த ஊரை காக்கிற குலமாதா எல்லாருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்தே. பொது பொட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு. அடி கோமாடா அம்மாடி நான் படிச்ச படிப்புக்கா சொன்னாடி நீ குறைய மதிப்பித்தா ஆனாலும் பால்வோர் உள்ளதா அண்டாதந்தா உழைப்பு இருக்குது நம்மோட தான் பொழப்பு நடக்குது தீர்த்திட்டு போல் பாடுற அம்மாவுக்கு நல்ல பிள்ளை எல்லாருக்கும் நல்ல பிள்ளை உள்ளமைக்குள்ள வம்புமையானும் இல்ல இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து. பொட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு. அடி கோமாடா பாட்டுக்காக பொழப்பு நடத்த பொழப்புக்காக பாட்டு படிக்கிற பாட்டோட பொழப்பும் இருக்குது. படத்தை போட்டு வாங்க முடியுமா? பாட்டு சரக்கு விலைக்கு கிடைக்குமா? அண்ணாச்சிலே தெரியுமா? உழைப்போடு தேட தேட முன்னருக்கு நல்ல மூல சந்தையில வாங்கிவிட்ட என்னிடம் ஏனும் இல்ல ஆரட்டம் போடு எங்கள் வாழ்க்கை. இத பாட்டு கட்டி பாடு சொல்லுதடி இந்த ஊர் காத்து. பொது பொட்டு விட்டு அதை கேக்குதடி இந்த பூந்தோப்பு. அடி கோமாடா பதுமாசனத்தோடு ஜனகாதி முனிவரும் பன்னக சமயவரசம் பாராண்ட மாந்தாது மடுவரை சந்திரன் பகலவன் காமதேனு மதிமேபு மார்க்கண்டன் வருள் செயல் மால்கொண்ட முசுகுந்தனும் மாய்பெரு தென்னவனும் சேரவதி சோழனும் ஆசில்லாத துர்வாசனும் கவிதேவதேவடி கருதியவர் அடிபடியே அதர் ஒரு பவளவாய் பணிவேச மங்கையில் தாடாமல் சுருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மனமாக இருக்கலாமா? இந்த இடத்தை பார்க்கிற பொழுது அழகான இடமாக இருக்கின்றது. இந்த இடமே அழகான இடமாக இருந்தால் இந்த இடத்தில் வசிக்கிற மக்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று இந்த இடத்தை பற்றி வர்ணிப்பதா அல்லது இந்த இடத்தில் வசிக்கின்ற மக்களை பற்றி வர்ணிப்பதா? இது தான் சொல்வார்கள். கடல் என்ற புவி மீது அலைகின்ற உருக்கொண்டு கடவென்ற வாழ்வை நம்பி கற்றென்ற மூவாசை வார்த சுழலிலே கட்டுண்டு நித்தமித்தம் உடலென்ற கும்பிற்கு உடவென்று இறைதேடி ஓயாது இரவுமகனும் இப்படி உண்டு உண்டு உறங்குவதை கண்டதைகளால் ஒருவையில் அடைந்து கடமண்ட மிடிகரையில் பந்த வாசங்கள் என்னும் தாய் என்னும் செய் என்னும் நீ என்னும் நான் என்னும் தமையனை வண்ணமாய் இடனென்று கடனென்று இரண்டு கேளாதிருப்பது உடக்கலாக ஈசனே சிவகாமி நேசனை இறைகின்ற தலைவாள் நடராஜர் என்று சொன்னால் இந்த இடத்திற்கு மட்டும்தான் மிகையாகும். அப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் இந்த இடத்தினுடைய என்ன ஆளன்றியா அதெல்லாம் என்ன வேணாம். நான் கூத்து வந்து நம்ம பார்க்கறதுக்கு வச்சாங்க, அந்த ஆத்தா பார்க்கறதுக்கு தான் வச்சிருக்காங்க. சூப்பர். அதான் ஏற்கனவே ஐத்தான் சொன்னார். அதனால நம்ம ஆடுறோம். ஆத்தா வாசல்ல தான், அதுக்காகத்தான் வாசலுக்கு நேரா ஆத்தாவுக்கு நேரா மேடை போடுறாங்க எந்த ஊர்லயா இருந்தாலும். அதுதான் உண்மை. அது என்னன்னா இந்த ஆத்தா வந்து கூத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஹரிதாரத்தை பூசிக்கிட்டு அவளுக்கு முன்னாடி ஆடணும். அதுகளுக்கெல்லாம் நம்ம குழந்தை, ஒரு ஐதீகம் குழந்தை. அதான் உண்மை. அது இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் 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 கொஞ்சமா போயிருச்சு. அது அலமோதுனதை நீங்க சொல்றீங்களா? கும்மி அடிச்சுட்டு சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போறதுக்காக. அதைத்தான் சொன்னேனா, உடனெண்ட கும்பிற்கு உணவென்றி தேடி ஓயாது இரவு பகலும் உண்டு உண்டு உறங்குவதை கண்டதே எல்லாம். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதை விட வேற என்னத்தை கண்டா, என்னத்தை சொகத்தை கண்டா அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மூளை கெட்டுதல் எழுதிச்சிருக்கேன். ஒருத்தன் தூங்காத நம்பிட்டே தூங்காத அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கேன். இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்கேன் தெரியுமா? உலகத்தின் தூக்கம் கலையாதோ உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் மலராதோ உழைப்பவர் வாழ்க்கை உயராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ மேல் பிறக்க வைத்தாய் பெண்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய், கடல் மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய், தரை மேல் பிறக்க வைத்தாய் மனைவி தொட்டே பிள்ளை உறவை கொடுத்தவரங்கே வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல்தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல்தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல்தான் எங்கள் வீடு, தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. கரைமேல் பிறக்க வைத்தாய் பெண்களை தண்ணீரில் இருக்க வைத்தாய், கரைமேல் பிறக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் இறக்க வைத்தாய், கரைமேல் பிறக்க வைத்தாய் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்த துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரோ, ஒரு தான் உயிரை வளர்ப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சுலபம், ஊரா நினைப்பது சுலபம்.
தரைமேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய் தரைமேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க வைத்தாய் சரத்தருட ஜனகாதி முனிவர் மன்னக சமயவரசம் பாராண்ட மாந்தாது வடுவரை செந்திரல பகடமன் காமதேடு மதிமேவும் அர்க்கண்டர் வருள் சேர் வாழ்கொண்ட முசுகுந்தனம் வாய்வரு தென்னமனம் சேரவதி சோழனும் ஆசில்லாத துர்வாசனம் கவிகிதவ தேவடி கருதியவர் அடிபடிய அதரம் ஒரு பவளவாய் பணிவீசும் அங்கிருந்து ஆடமை சுருக்கினார்கள் இந்த இடத்தை பார்க்கிற பொழுது அழகான இடமாக இருக்கின்றது இந்த இடமே அழகான இடமாக இருந்தால் இந்த இடத்தில் வசிக்கிற மக்கள் எப்படி நாம் இருப்பார்கள் என்று இந்த இடத்தை பற்றி வர்ணிப்பதா அல்லது இந்த இடத்தில் வசிக்கின்ற மக்களை பற்றி வர்ணிப்பதா இப்ப ஒவ்வொரு இடத்துக்கு போனவன ஒவ்வொன்று யாவதுக்கு வரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே இன்னும் ஏதாவது ஒன்று யாவதுக்கு வரும் நல்லா வரும்ல நல்லா வருமா நல்லா வந்தா வர்றதுலயும் நல்லா வருமா இப்ப நல்லது யாபத்துக்கு வந்தா மனதுக்கு சந்தோஷமா இருக்கும்யா கெட்டது யாபத்துக்கு வந்தா மனதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஆனா நல்லதைத்தான் பார்க்கணும் அப்படின்னே நம்ம சந்தோஷப்படுவோம் தோஷத்துல பெரிய தோஷம் என்ன தெரியுமா சந்தோஷம் தான் அது கிளப்பினதால உனக்கு கெடுதியா போச்சு விழுந்து விழுந்து தூக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா அதை கிளப்பினதே இப்ப பெரிய வேதியா போச்சு ஆளை கிளப்பி இனிமே தூங்க வாங்கிறியாவே இப்ப ஒவ்வொரு மனிதருக்கு ஆளுக்கு ஒண்ணு வாங்கி வச்சுக்கணுமோ ஆண்டவனால் படைக்கப்பட்ட எறும்பு யானை முதல் எண்ணாயிரப்பட்ட ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத தனித்தன்மை யாருக்கு இருக்குன்னா அந்த மனிதன் மட்டும் தான் இருக்கும் என்ன சொல்றீங்க இந்த மனிதன் மட்டும் எதை சொல்றானோ அதைத்தான் செய்யணும் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லணும் சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணுமா இருந்தா எப்படி பொழப்பு ஓடும் பொழப்பு ஓடுறது அப்புறம் நம்புவான அவனை யாரும் நம்ப மாட்டான் யாரு உண்மையான மனுஷன் அப்படின்னு யார சொல்ல முடியும் உண்மையான சொல்றத செய்யணும் அடுத்தவங்க சொல்லணும் நம்மள அவன மாதிரி உண்டுமாடா அப்படின்னு அடுத்தவங்க நம்ம சொன்னா செய்வாயா அவன் சொல்றதையும் செய்வேன் என்ன செய்யறானோ அதைத்தான் சொல்லுவேன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுமா இருக்காது அப்ப எல்லா உயிரினங்களுக்கு இல்லாத தனித்தன்மை மனிதன் சொல்றது ஒண்ணா இருக்கும் செய்யறது ஒண்ணா இருக்கும் அவன் பேச்ச ஐயா அவனை எதிர்பார்த்து இருக்கிறியா நீயே ஐயா அவன் நிலைமை உனக்கு தெரியாது உனக்கு அவனை நம்பியா நீ வந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னா எந்த மனிதன் எந்த நேரத்தில் எப்படிலாம் இருக்கலாம் என்பதற்காக ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் லேசா காட்டும் அதை மனிதன் மனிதன் இவன்தான் மனிதன் 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 இவன்தான் மனிதன் பாடுபோது பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக தண்ணீர் சிந்தும் மனிதன் 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 எவன்தான் மனிதன் ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா இரவில் மட்டும் தாடி கட்ட நினைப்பவன் மனிதனா ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா இரவில் மட்டும் தாடி கட்ட நினைப்பவன் பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக தென்னீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன் அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா அந்த நேரம்
கண்ணீரும் பிறருக்காக தண்ணீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். மனிதன் எவன்தான் மனிதன்? வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்வதென்று பேரை நாட்டி நிறைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக தண்ணீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். மனிதன் இந்த மனிதன் வந்து எதை சொல்றோமோ அதை செய்யணும். அவன் தான் மனிதன் சொல்லியிருக்கான். இப்ப இந்த மல்லிகை வெண்ணங்க வண்டு வன்கருப்பு வெள்ளி கிடைக்கிறது மெய்கிறப்ப முல்லை மலர் மென்மாலை தோளசிகம் மெல்ல நடந்ததை பொன்மாலை கந்தி பொழுது என்றார். கால பொழுதுக்கு ஒரு தன்மை உண்டு. நல்ல மத்தியான நேரத்தில் அதுக்கு ஒரு தன்மை உண்டு. மாலை நேரத்தில் அதுக்கு ஒரு தன்மை உண்டு. இப்போ மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லேசா இந்த காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதான் மாலை இப்போ மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வீணையும் அப்படின்னு இந்த சிவனை பற்றி பாடும்பொழுது பார்த்தீங்கன்னா அழகா சொல்லியிருக்காங்க. இந்த மாலை நேரத்தில் வீசுகிற காற்றுக்கு அதுக்கு ஒரு சுகம் இருக்குமா. மத்தியான நேரத்தில் நல்லா வெயில் போடணுமா. வெயில் போட்டாத்தேன் இந்த மண்ணுடைய வளம் வந்து நல்லா இருக்குமா. அந்த கிருமிகள் அப்ப மண்ணுக்கு தேவையான கிருமிகள் அழிஞ்சு அது குப்பை மாதிரி மாறி அப்பத்தான் பார்த்தீங்கன்னா சுகம் கிடைக்குமா. அதே இடத்துல காலை பொழுதுல பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கணுமா. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்களும் உறங்கி எந்திரிச்ச உடனே ஃப்ரீயாயிரும். ஒருத்தனுக்கு போர் அடிச்ச உடனே தெரியலாம், ஹலோ சொல்லுங்க அப்படின்னு காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப அமைதியாக பேசுவேன். ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கிறோம்னு வச்சுக்க, ஹலோ யாரே ஆமா இந்த வரேன் இந்த வரேன். அப்போ அவர் பேசும்பொழுது வேகம், அவர் பேசும்பொழுது தான் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தர் அப்போ பொண்டாட்டி போன் முடிச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன ஐயே தன்னண்டு எப்போ பார்த்தாலும் ஐயே முட்டை எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறேன் இது சரி மனசை சாப்பிட்டுச்சு பார்த்துக்க. இதே நம்பாலு பாப்பாட்டி பேசும்போது அப்போ என்னடா சொல்லலாம். இப்போ மதிய நேரத்தில் எப்படி இருக்கணும், இரவு நேரத்தில் எப்படி இருக்கணும். மனிதன் வந்து சாப்பிடும் பொழுது எப்படி இருக்கணும். சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவங்கிட்ட பேச நான் என்ன செய்வேன், தேவையில்லாத வார்த்தை ஏதாவது சொல்லுவேன். அந்த சாப்பிட்ற சாப்பாடு அந்த சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பேசும்பொழுது பார்த்து சாப்பிடும் பொழுது மனிதன் வந்து சுரப்பிகள் அதான் பேசும்போது அடுத்த யார்ட்டும் பேசக்கூடாது சாப்பிடும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாட்டை அவன் புடுங்கி போடுவேன் கேட்டுருவான்ங்கிறக்காண்டி இல்லை. ஆமா நடவு நடுவோம்ல, நடவு நடும் பொழுது குலவை போடுவாங்க. குலவை போடுறது மட்டும் கிடையாது, யாராவது பெரியவங்க அந்த வழியில போனாங்கன்னா காசு போடுவாளா. ஆமா நாட்டு முடிய காரணம் என்னன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நடவு நடுறவங்களுக்கு கூலியை கொடுக்க மாட்டாங்க. காசை புடுங்குறதுல குறியா இருக்கிறேன். நடவு நடுறவங்களுக்கு கூலி கொடுக்க மாட்டாங்க. அவங்க நடவு நடுறவங்களுக்கு என்னன்னா சாப்பாடு மட்டும்தான் போடுவாங்க. அந்த காலம் அப்படி இருந்துச்சு. இந்த காலம் அப்படியா இருக்கு? அந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரு காலத்துக்கு ரெண்டு காலம் இதுக்காண்டி அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரெண்டு காலம் கட்டின்னு விழுக வேண்டிய ரெண்டு காலத்துக்கு கீழே விழுந்துரும். புரியல கட்டின்னு விழுக வேண்டிய அது காரணம் என்னன்னா காலம் அறிந்து நடக்காதவன் கோலம் அறிந்த குரங்கு கோப்பாவான் அப்படின்னு இருக்காங்க. அப்ப என்ன காலம் அப்படின்னு தெரிஞ்சு நடந்துக்கிறணுமா. அந்த காலம் இந்த காலம்லாம் கிடையாது. கோடை காலம் குளிர்காலம் இருக்கு. கோடை காலத்துல என்ன 6 மாசம் இதுல 6 மாசம் வெப்பம் அதிகமா இருக்கும். குளிர்காலத்தில் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் மட்டும் எப்போ வந்தாலும் காற்றுக்கு பஞ்சம் இல்லை. ஆமாம் இந்த பகுதியில் பிறந்த மக்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம் இருந்தாலும் நிறைய நம்ம அறுத்தாலும் வெடிப்படா. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த பகுதி பார்த்தீங்கன்னா பொதிகை மலை சாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். பாத்தியா தூக்கத்திலேயே எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான்னு. அப்ப நீங்க தூக்கம் நினைக்கிறீங்களா? ஐயோ அது அப்ப நீங்க தப்பாவே நீங்க நினைக்கிறீங்க. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாம் தியானம். இப்ப அவனுக்கு ஒன்று சொல்றேன். மல்லிகை வெஞ்சங்க வண்டுத வன்கருப்பு வெள்ளி கிடைக்கிறது மெய்கரப்பு முல்லை மலர் மென்மாலை தோளசியம் எல்லாம் நடந்தது புன்மாலை அந்தி பொழுது சொன்னோம்ல. வசனத்தை பேசுறாரு. அடுத்த பாட்டு என்ன பாட போறாரு, அதுக்கு எப்படி எல்லாம் நடவாய்க்கலாம்னு தியானம்.
அதுக்கு தான் அவனுக்கு சொல்றது. உங்களுக்கு தெரியல. அப்ப எனக்கு தான் தெரியும். இந்த நேரத்துல அவருக்கு ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கணும்னா நம்ம ஒரு நாள் அவருக்கு பிடிச்ச பாடலை ஒன்று பாடுவோமே. ஆமா. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும், வேண்டும் வேண்டும். உனக்கு என்ன, உனக்கு பிறந்த நாள் இல்ல. அப்ப நான் தான் வாங்கி கொடுத்தேன். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசைவேளும் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசைவேளும் நதியாக ஓடும் அது இளநெஞ்சம் படகாக ஆடும். கவிதை மகள் பாடும் பாடலமாக வேண்டும், இசைவெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். வந்தாள் பாடும் என் தமிழுக்கு பெருமை, ஓரோரிருந்தோளோ தனிமை. வந்தாள் பாடும் என் தமிழுக்கு பெருமை, ஓரோரிருந்தோளோ தனிமை. இளம்போடும் குழலாட தனிமேனி எழுந்தாட, இளம்போடி குழலாட தனிமேனி எழுந்தாட, அழகே முன்னாள் அமுதம் வரும், அமுதம் வரும். நலமாக வேண்டும், இசைவில்லம் நதியாக ஓடும் ஓடும் ஆடு இளநெஞ்ச படகாக உலகத்துல என்ன கடைசியில தீர்மானம் தொங்குறது மட்டும்தான், தொங்குறது மட்டும்தான். தொங்குறது அறுத்துதான், தொங்குறது அறுத்துதான். வச்ச வந்த எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும் அப்படின்னு. தொங்குறது அறுத்து தரணுமா? உனக்கு அதுல தெளிவா கத்துக்கிட்டால் நீ எப்படி வேணாலும் வாசிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நிப்பாட்டலாம் அப்படின்னு தெரியும். இது அறகுறையா கத்துக்கிட்டவங்க என்ன செய்வாங்க, இந்த இடத்துல நிப்பாட்டினாத்தான் இந்த இடத்த தொடலாம் அப்படின்னு தெரியும். ஆனா நீ என்ன செய்யனா அடுத்த ஆளத்து இல்லாட நீ வழியை கட்டிட்டு போயிருக்க. அது இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா இந்த இரவு நேரம் என்பது மனித உலகத்துல ஜெயிக்க முடியாத விஷயம் இது ஒண்ணுதான். ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உறக்கம் தான். இந்த உறக்கத்தை மனிதன் ஜெயிக்க முடியாது. இந்த உறக்கத்தை ஜெயிக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும். அதே ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் இந்த இரவு நேரங்கள்ல சந்தோஷமா இருந்தா தான் தூங்க ஆரம்பிச்சிடுறேன். இப்ப என்ன ஒண்ணு அவர் மூளைக்கு ஒரு வேலையை கொடுப்போமே. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கேன், வேட்டைக்கு போயிருக்கேன். சரி, வேட்டைக்கு போற இடத்துல ஒரு மானை பார்த்திருக்கேன். பார்த்த உடனே பானத்தை போட்டுட்டேன். மானு கீழே விழுந்துருச்சு. அந்த மானை எடுக்கலாம்னு பக்கத்துல போறேன். அந்த மானை இன்னொருத்தர் எடுத்து கையில வச்சுக்கிட்டு நிக்கிறார். இவன் போவாங்கட்டி இவர் போறதுக்கு இல்ல, இன்னொருத்தர் கையில எடுத்து வச்சுக்கிட்டு.
அங்க போன உடனே ஏய் ஏப்பா நான் போட்ட பானத்தினால அந்த மான் கீழே வந்து கிடக்கு. நான் அடிச்சேன் கீழே வந்துருச்சு, நீ என்ன எடுத்து வச்சிருக்க, மானை கொடு. அப்பதான் அவன் சொல்லியிருக்க வாங்க 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 லோகாம நொங்குதிக்கு வந்திருப்பி வளர்க்கு வாங்க வாங்க. எத்தனை பேர் உங்க ஊர்ல இருந்து, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நீங்க தான் பணத்தை போட்டதா? வாங்க வாங்க வாங்க. இந்த மானை நான் எங்க இருந்து விரட்டிக்கிட்டு வரேன் தெரியுமா? தெரியுமா? என்ன காலையில இருந்து இந்த மானை நான் பார்க்கணும்னு விரட்டிக்கிட்டு. இந்த மான்ல அந்த மானு ரொம்ப தோணுந்த அந்த அந்த மான் நிக்கோபார். அந்த மான் நீ நடிக்கிற மாதிரி கிடையாது. ஏதோ நிக்கோபார் தீவுக்கு பக்கத்துல இருக்கு அந்த மான். அப்படி கிடையாது. அந்தம் என்றால் அழகுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இந்த அழகான மானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு வந்தவன் நானு. இந்த மானை எங்கெங்கே விரட்டிக்கிட்டு வர்றேன். இந்த மானை பிடிக்கணும்னா வளகட்டி பிடிக்கலாம், முடி வச்சு பிடிக்கலாம், அம்பு பல வழிகள் இருக்கு. இதுல எந்த வழி இருந்தாலும் கையால பிடிக்கணும்னு விரட்டிக்கிட்டு வர்றேன். விரட்டிக்கிட்டே வர்றேன். இந்த நேரத்துல வந்து நீ மானத்தை போட்டு எனக்கு ஏன்டா டேய், நான் விரட்டிக்கிட்டு காலையில இருந்து இந்த மானை விரட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மானை எப்படியாவது பிடிக்கலாம்னு பக்கத்துல நெருங்கி வரும்போது பானத்தை போட்டுட்டிய பாவி பேல, நீ பானத்தை போட்டு காயத்தை உண்டாக்கிட்ட. இதுல வேற எனக்கு சொந்தம் அப்படிங்கிற. இதுல 2 பேருக்கு யாருக்கு சொந்தம்ங்கிறத அவன் தான் சொல்லணும்ப்பா. பழனியாண்டி சும்மா இருக்கட்டும். அதே பாடுபட்டவன் சோத்த திம்மானா, சும்மா இருக்கிறவன் பள்ளத்தை அரைச்சவன் மீனை திம்மானா. சரி, சும்மா இருக்கிறவன் என்னத்தை திம்பேன்? எதையுமே திங்க வேணாம், பேசாம நீ சொல்றது மாதிரி இப்போ ஓ வழிக்கே போவான். இப்ப யாராவது உலகத்துல காலையில எழுந்திரிச்சோன்னா உண்மையை பேசுறமா? என்னடா இவ்வளவு வெள்ளத்துல வந்திருக்கியா அப்படின்னா இல்லைண்ணே ஒரு ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. கோழி கூப்பிட்ட உடனே கிளம்பிடுவோம்னு நினைச்சேன். தூங்கிட்டேன் அசந்து, அதான் வேகமா வர்றேன் அப்படின்னா. கோழி எங்கேயாவது கூப்பிடுமா? கோழி கூப்பிடல, அதனால தூக்கிட்டாம இருக்கு. கோழி கூப்பிடல, ஒரு கோழி கூப்பிடல. இவனை கோழி கூப்பிடல. அது மட்டும் கிடையாது, கையில பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கட்டு போட்டுக்கிட்டு வருவேன். என்னடா கையில அருவா வெட்டி புரிச்சு அப்படின்னு. அருவாளை வந்து வெட்டிச்சு, அருவாளை தூக்கி அது வாட்டு வீட்டுல நடந்த அருவாளை எடுத்து இவன் கையில இவன் வெட்டிக்கிட்டு அருவா வெட்டி பிடிச்சான். என்னமோ அருவா வந்து அங்க இருந்து சும்மா செவனேன்னு வந்து இங்க வெட்டின மாதிரி. ஆமா பாத்தீங்கன்னா யாருமே உண்மையை பேசுறதே கிடையாது. காலை நொண்டிக்கிட்டு வருவேன் அங்க இருந்து. என்னடா காலில் மம்பட்டி வெட்டி பிடிச்சி அப்படின்னா, மம்பட்டி விரட்டிட்டு வந்து வேணும் வெட்டினது மாதிரி. அதானே அது மாதிரி மம்மாட்டியில வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, மம்மாட்டியில வெட்டிக்கிட்டேன்னு சொன்னா பரவாயில்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் அது ஊர் ஓடையில ஒக்க ஓடுறா அப்படின்னு இருக்காங்கல்ல, ஊர்கள் தோறும் பாசைகள் வேறு அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு மதம். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாம தான் உட்காந்துருக்கேன். அதே காரணம். இப்போ அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு. இப்போ அவரை சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு அவர். இவர் இந்த பாட்டு பாடுவார், பாட்டு முடிஞ்ச உடனே அவருக்கு பதில் சொல்லணுமே. என்னப்பா சொன்னீங்க? ஒன்றும் புரியலப்பா. நீ காதலே கேட்கலையா? ஐயா கவனமா இல்லையா சொல்ற மாதிரி இப்போ பாட்டு போட்டுருவா. பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட தான் பதில கேட்க போறான். ஆமா, மணிக்குயில் இசைக்குதடி என் மனமடு மயங்குதடி, மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே, தொட்ட இடம் பூமணக்கும் துளிர்கரமோ தொடகினிக்கும் பூமரப்பாவை நீயடி, இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலம் கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையில் அடையழகே, தொட்டகிடம் பூமணக்கும் துளிர்கரமோ தொடகினிக்கும் பூமரப்பாவை நீயடி, இது நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையில் அடையழகே. பொன்னில் வடித்த
சிலையே பிரம்மன் வழிதான் உலகே வண்ணமயில் போல வல்லவாவையே என்ன இனிக்கும் நிலையே இன்பம் கொடுக்கும் கலையே உன்னை எண்ணி வாழுயர்ந்தனாவியே கண்ணிமைகள் தூண்டிவிட்டு மகதனை தூண்டிவிட்டு என்று என்னை ஏங்க வைக்கும் ஏந்திலையே பெண்ணிமையை ஆதரித்து பேசிப்புட்டு காதலித்து இன்பம் பண்ண காரணத்தால் தூங்கலையே சொல்லி சொல்லி ஆவி வைத்தேன் துளியிலையில் பாசம் வைத்தேன் பூமரப்பாவினி இங்கு நான் பாடும் பாமர பாடு கேளடி ஓ மணியே மணிக்குயிலே மாலையிடம் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே கன்னிமகளை வருத்தி கனவுகளை துரத்தி மென்மனதில் ஆழ்வடித்த மூக்குத்தி என்னுயிரிலே ஒருத்தி கண்டபடி என்னை துரத்தி அம்மனவள் வாங்கி கொள்ள மூக்குத்தி கோடில் மணி ஓசி நெஞ்சில் கூடி வந்து தாடுலிக்க ஓடி வந்து கேட்க வரும் தேவதிகள் சூடமலர் வாழை உண்டி தூவமிட்டு தூண்டிலிட்டு உரித்து வாழ்த்த வரும் மாணவர்கள் அந்தி வரும் நேரம் அம்மா ஆசிரியிலே கேக்குதம்மா பூமரப்பாவனியடி இங்கு நான் பாடும் பாமர பாடல்களடி ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே நாரதர் தெரிவித்தபடி வேட ரூபம் முடிந்து வேல்மலிச்சால் வந்து விட்டோம். ஆனால் வள்ளியின் நினைப்படம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். ஆனால் இங்குதான் வள்ளி இருக்கிறாள் என்பதற்கான அறிகுறிகள் ஏதும் தன்படவில்லையே. வள்ளி இங்கு இருக்கின்றாளா? சத்தம் சத்தமா கேட்குது. என்னடாது ஆளுதல் செய்கின்ற அழகாக பண்பாடுகின்றாளே பெண்பாவாய். வள்ளியை தவிர வேற எவரால் இந்த இடத்தில் குரலெழுப்ப முடியாது என்பதற்காக நாரதர் தெரிவித்த வள்ளி இவளானா அல்லது நான் தேடி வந்த வள்ளி இவளா என்பதற்காக அழகான ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி தெரியுமா? மகாசுயத ரூப சுந்தரி மகாசுயத ரூப சுந்தரி முகமணிதையே புனிதையே நிலையமாய் மனோகரிக மதனரதிக மகாசுயத ரூப சுந்தரி முக கோவிலம் இருந்து பத்தல் தாங்கிற அலங்காரியே சுந்தரி முகமணிதனி புனிதனே நிலையமாய் மனோகரிக மதனரதிக மகாசுகித ரூப சுந்தரி சுந்தரி சுந்தரி
என்று கூறும் என்று கோரும் என்ன விதமான மொழிகள் என்ன விதமான மொழியில் எனதாசையும் எங்களோட ஆசையும் மிருதே மட அன்னமே அழகு சொர்ணமே மட அண்டமே அழகு சொர்ணமே. காரணம் இருக்குல்ல. அவர் பாடினார பாட்டு இந்த ராகம் வந்து காப்பி ராகமா. காப்பி காப்பி எப்படி ஆத்துவிய? சர்ரு புருண்ட அது மட்டும் கிடையாது. காலையில எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் அதைத்தான் விரும்புவான். எதை காப்பிய? அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி அதனால அந்த ராகத்துல காட்டு அப்பெல்லாம் வந்து நீராகாரம் நாகரிகம் வந்தோடனே காப்பி. அண்ணனே அழகு சொர்ணமே ராஜினி மாதரசி திறந்த யோக குணத்தரசி ஏழாரில் மாதரசி சிறந்த என்ன குணத்தரசி ராஜினி மாதரசி திறந்த யோக குணத்தரசி இவத்தொழில் மனத்தொழில் இவத்தொழில் மனத்தொழில் கட்டளை இவன் மகாசகித ரூப சுந்தரி முகமணிதலே புனிதகே வினயமா அனோகரிய மதனரசிய மகாசகித ரூப சுந்தரி சுந்தரி தூங்குறவங்களா எல்லாரும் எழுந்திரி. நாரதர் தெரிவித்த வள்ளியை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவரை சந்திக்கலாம். ஆகையினால் ஒரு மானை தேடி செல்வதைப் போல சென்று பார்க்கலாம். வரிகள் புரியும். போதுவார், போதுவார், போதுவார்.